இந்த 15 நாட்களிலே நடந்திருக்கின்ற கொலை, கொள்ளை, வழிப்பறி, சிறுமிகளுடைய பலாத்காரம், பெண்களுடைய பலாத்காரம் இவையெல்லாம் எண்ணில் அடங்காதவாறு நடந்திருக்கிறது. காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கிடைக்குதா கேட்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் லாட்டரி சீட்டு ஓடுது. நீங்க எந்த கடையில வேணாலும் போய் கேளுங்க. 1 நம்பர் லாட்டரி இருக்கு, 4 நம்பர் லாட்டரி இருக்கு, எல்லாம் இருக்கு. காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்க 125 ரூபா 150 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், மிச்சத்தை கொண்டே கொடுக்குறான், அந்த ஏழை குடும்பங்கள்லாம் பாழாகுதுன்னு. இன்னைக்கு அந்த 500 ரூபாயும் போச்சு. அவன் 5 லாட்டரி சீட்டை வாங்கிட்டு சுரண்டி சுரண்டி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சிதான். ஹலோ முதலமைச்சர் சிஎம் சார், உங்க விஜய் ஆட்சியில தான் இப்ப லாட்டரி சீட்டு மோகம் தமிழ்நாட்டிலே அதிகரித்திருக்கிறது. லாட்டரி சீட்டை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நீங்க சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நாங்களும் சொல்றோம், நாங்க சபிக்க கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. நாங்க ஆக்கும் சக்தி, தமிழ்நாட்டை ஆட்சி இருக்கிற சக்தி தான் திராவிட சக்தி. அழிக்கும் சக்தி தான் இன்றைக்கு தாவேகா சக்தி. ஒரு 1967க்கு பிறகு திராவிட ஆட்சியிலே தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே நாங்கள் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற சக்தி திராவிட சக்தி. ஆக்கும் சக்தி நாங்கள், அழிக்கும் சக்தி விஜய் சக்தி. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த 15 நாட்களிலே நடந்திருக்கின்ற கொலை, கொள்ளை, வழிப்பறி, சிறுமிகளுடைய பலாத்காரம், பெண்களுடைய பலாத்காரம் இவையெல்லாம் எண்ணில் அடங்காதவாறு நடந்திருக்கிறது. காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கிடைக்குதா கேட்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் லாட்டரி சீட்டு ஓடுது. நீங்க எந்த கடையில வேணாலும் போய் கேளுங்க. 1 நம்பர் லாட்டரி இருக்கு, 4 நம்பர் லாட்டரி இருக்கு, எல்லாம் இருக்கு. காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்க 125 ரூபா 150 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், மிச்சத்தை கொண்டே கொடுக்குறான், அந்த ஏழை குடும்பங்கள்லாம் பாழாகுதுன்னு. இன்னைக்கு அந்த 500 ரூபாயும் போச்சு. அவன் 5 லாட்டரி சீட்டை வாங்கிட்டு சுரண்டி சுரண்டி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சிதான். ஹலோ முதலமைச்சர் சிஎம் சார், உங்க விஜய் ஆட்சியில தான் இப்ப லாட்டரி சீட்டு மோகம் தமிழ்நாட்டிலே அதிகரித்திருக்கிறது. லாட்டரி சீட்டை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நீங்க சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நாங்களும் சொல்றோம், நாங்க சபிக்க கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. நாங்க ஆக்கும் சக்தி, தமிழ்நாட்டை ஆட்சி இருக்கிற சக்தி தான் திராவிட சக்தி. அழிக்கும் சக்தி தான் இன்றைக்கு தாவேகா சக்தி. ஒரு 1967க்கு பிறகு திராவிட ஆட்சியிலே தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே நாங்கள் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற சக்தி திராவிட சக்தி. ஆக்கும் சக்தி நாங்கள், அழிக்கும் சக்தி விஜய் சக்தி. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும்.